இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகம் என்னென்னா, இந்த கொலை வந்து ஒரு நபர் தான் பண்ணியிருக்கலாமா? ஏனென்றால் அந்த இடத்துல அந்த சிசிடிவி காட்சிகளை வந்து எங்களுக்கு காண்பிக்கலை, அதை நீதிமன்றத்தில் தான் சமர்ப்பிப்போம்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நேரடியாக அந்த இடத்துக்கு போயிருப்பீங்க, அதை அவங்கள்ட்ட நேரடியாக அந்த சம்பவத்தில் பார்த்ததுனால, அதனால் உங்களோட கணிப்பு, உங்களோட அந்த இது ஆய்வில் என்ன சொல்லுது சார்? ஒரே இடத்துல தான் சிசிடிவி கேமரா இருக்கு சார். அது கூட அது ரெக்கார்ட் ஆயிருக்குமான்னு தெரியல. ஒன்று அந்த ஏரியா கொஞ்சம் ரிமோட் ஏரியா சார். அந்த கேடிசி நகர் ஏரியாங்கிறது கொஞ்சம் ரிமோட்டா இருக்கு. ஆமா சார், கொஞ்சம் ரிமோட் தான் அது, பழையமோட்டை. இன்னொரு பக்கம் என்னன்னா சார், இன்னொரு கருத்து சொல்ல வருது என்னன்னா, அவங்க சிசிடிவி கேமரா கோர்ட்ல தான் ஒப்படைப்போம் அப்படின்னாக்க, அப்பனா அதுல உள்ள தெரிஞ்சிருந்தது அவங்க எல்லாரும் வந்து அதை வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, இல்ல தகவலை சொல்லியிருப்பாங்க. சிசிடிவி கேமராவில் வந்து ஒண்ணு இருந்துட்டு வேற மாதிரி வந்து அவங்க போலீஸ் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க மாட்டிக்கு அவங்க தெரியாது. சரி, அட்லீஸ்ட் அது பண்ணிருப்பாங்க, இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்ற சொல்லிருப்பாங்க. ஒண்ணு சிசிடிவி கேமரா மறைக்க பார்ப்பாங்க, அரை காட்ட மாட்டாங்க. ஒண்ணு இன்னும் 2-3 பேர் இன்வால்வ் ஆயிருந்தா அந்த எவிடன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. போலீஸோட வேலை நமக்கு தெரியும்ல சார். நீங்க நினைக்கிறீங்களா இல்ல கூட ஆட்கள் இன்வால்வ் ஆயிருக்குமா, இல்லாட்டா தனிப்பட்ட முறையில் அந்த பையன் மட்டும்தான்? எனக்கு நான் அவங்க பெற்றோர்கள் வந்து அவன் தான் கொலை செஞ்சிருக்கான், அவன் ஒரு ஆள் தான் கொலை செஞ்சான், கூட வந்த மாதிரி ஆள் இல்லைன்றது சொல்றாங்க. எனக்கு விசாரிச்சு வரை மல்டி ஆட்கள் இல்லைன்றதான் சொல்ல வராங்க. சரி, ஆனா அந்த பயிற்சி என்னமோ அவன் வந்து இந்த கொலையை வந்து அவன் ஒரு நொடியில நடந்தது இல்லை, இது வெல் பிளான் மர்டர் அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. ஓகே. பொதுவாக இந்த இந்த ஆணவ படுகொலை, நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த ஆணவ படுகொலையில் அரசு தரப்பில் எடுத்த நடவடிக்கைகளில் உங்களுக்கு அது சரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்களா, இல்லை திருப்திகரமாக இல்லாத பகுதி எதுன்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள்? சார், ஆணவ கொலைகள் வந்து சார் உங்களுக்கு வந்துட்டு அவங்க எனக்கு வந்து ஒரு நடவடிக்கையும் திருப்தி இல்லை சார். ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணுறான், அவனா போய் சரண்டர் ஆகுறான், ப்ரெஷர் கொடுத்த பிறகு அவங்க இது பண்றாங்க. அன்னைக்கு கூட போகும்போது ஒரு டிஎஸ்பி வந்திருந்தாரு, அந்த ஸ்பாட்ல இருக்கும்போது. அவரை வந்து அந்த போன் இருக்கு இல்லைங்களா, அவனுடைய போன், அது பாஸ்வேர்டு போட்டு எடுக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட நான் என்ன சொன்னேன்னாக்க, சம்மன் கொடுங்க சார்ன்றோம். சம்மன் எங்கன்னு கேட்டோம், சம்மன் கொடுத்துட்டோம். சம்மன் மக்கள்கிட்ட கேட்கறேன், சம்மன் கொடுக்கலன்றாங்க. சரி, நீங்க சம்மன்ல நீங்க மென்ஷன் பண்ணணும் சார், என்னென்னலாம் நீங்க வந்து எங்க போனை வாங்கிட்டு போறோம், அதுல பாஸ்வேர்டு போட்டு அதுக்காக தான் உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு பாக்கணும். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல இதுல போலீஸே இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால இது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இந்த செல்போனை வந்து டெக்னிக்கல் ஆபீஸ்ல வரவழைச்சு அங்க ஓபன் பண்ணுங்க. காவல்துறை வந்து ஓபன் பண்ண வேணாம். காவல்துறை என்ன வேணா நினைச்சாலும் போன்ல இருக்கிறத வந்து அழிக்க முடியும், அவ்வளவு வசதி அவங்கள்ட்ட இருக்கு. சோ மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஒரு டெக்னிக்கல் ஆபீசரை வச்சு நீங்க செல்போனை வந்து ஓபன் பண்ணி தம்பி, அதுதான் வந்து நமக்கு சேஃப் என்னென்ன இருக்குன்றது. ஏன்னா நமக்கு தெரியும் ஸ்டேன் சுவாமி வழக்கிலேயே சம்பந்தமே இல்லாம தொலைநோக்கு இருந்து அவருடைய கம்ப்யூட்டருக்குள்ள, அவருடைய லேப்டாப்புக்குள்ள சில டாக்குமெண்ட் உள்ள போகிற வரலாறுலாம் கண்டுபிடிச்சாங்க அமெரிக்கால இருக்கிறவருடைய பரிசோதனை நிலையத்துல. சோ இதெல்லாம் நமக்கு தெரியாதெல்லாம் கிடையாது. அதனால புகுந்ததுக்கு வாரு இருக்கு சொல்றோம் இப்ப. சோ என்ன பொறுத்தவரை அவங்க நடவடிக்கை என்னவா இருக்கு அப்படின்னாக்க, இதுவரை ஒரு உங்களுக்கு எஸ்சிஎஸ்சி வழக்கை பொறுத்த மட்டும் சார், கலெக்டர் வந்து சம்பந்தப்பட்ட காவல்துறை தலைவரும் வந்து ஸ்பாட்டுக்கு வரணும், இதுதான் மேண்டேட்டரி. சார் போகவே இல்லை. எங்க போனாங்க? போல சார். மாவட்ட ஆட்சியரும் கண்காணிப்பாளரும் இன்னும் அந்த ஸ்பாட்டுக்கு போகவே இல்லை. மாவட்ட இது நகர்ப்புறத்துல மாநகரத்தில் நடந்ததுனால கமிஷனர் போயிருக்கணும். சரி, நல்ல சிஓபி போயிருக்கணும், கலெக்டர் போயிருக்கணும், இது வர போல. ஓஹோ, இங்க நெல்லையா அங்கயா? நெல்லை கொலை நடந்த இடத்துக்கு அந்த சம்பவம் நடந்தது நல்ல இல்ல சார், சம்பவம் நடந்தது நல்ல இல்ல. சம்பவ ஸ்பாட் நல்ல, இவங்க இருக்கிறது தூத்துக்குடி. ஓ சரி, இல்ல அங்க போயிருக்கணுங்களா? தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் கண்காணிப்பாளர் போய் பார்க்கணும் சார், மேண்டேட்டரி சார். 24 ஹவர்ஸ்க்குள்ள ரெஸ்ட் பண்ணி. ஓ, ஒரு ஆணவ படுகொலை நடந்தால் சார், ஒரு ஆணவ படுகொலை நடந்தால் வந்து அந்த பாதிக்கப்பட்ட இடத்திற்கு அந்த மாவட்ட ஆட்சியரும் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் நேரடியாக போயிருக்கணும். படுகொலை மட்டும் இல்ல சார், எஸ்சிஎஸ்டி மர்டர். ஆனா போகல. எஸ்சிஎஸ்டி சட்டத்துல இருக்கு, வழக்கு எஸ்சிஎஸ்டி ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்று. இரண்டு என்ன இருக்குன்னா, அந்த அதான் சொன்னேன், அவங்க யாரெல்லாம் இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, எந்தெந்த ஆவணங்களை எல்லாம் கைப்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் இதுல வந்து சாட்சியா கொண்டு வர விரும்புகிறார்களோ, அவங்க சொல்வதை கேட்க வேண்டும் என்று விட்னஸ் அண்ட் விக்டிம் ரைட்ஸ்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அது கடைபிடிக்கப்படவில்லை. அவங்க கேட்கறாங்க, அந்த பொண்ணுடைய போனை வாங்குங்க, இந்த பையனுடைய போனை வாங்குனீங்களா, அப்பா அம்மா போனை வாங்குங்க, அவங்க இவங்களை இந்த பண்ணி விசாரணை பண்ணுங்க, சரி அவங்க 2 பேரும் எஃப்ஐஆர்ல கொடுத்திருக்கோம்ல, அரெஸ்ட் பண்ணுங்க, இது அவங்க டிமாண்ட். இதுல என்ன இருக்கு? இதெல்லாம்
ம். SC/ST ஆக்ட்ல இருக்கு. சரி. ம். ம். நீங்க 1973 இருக்கக்கூடிய CRPC என்ன சொன்னாலும் ம். SC/ST ஆக்ட போற விக்டிம் அண்ட் விட்னஸ் என்ன விரும்புறாங்களோ அதை செய்து கொடுப்பது காவல்துறையுடைய பணின்னு சொல்லப்பட்டிருக்கு. ம். ஆனா அது முறையா கடைபிடிக்கப்படலைன்னு சொல்றீங்க. இந்த முறையா கடைபிடிக்கப்படல. சரி. அட்லீஸ்ட் வந்து சார் நான் ஒன்னு இப்படி சுத்தமா வச்சுமே FIR போட்டீங்கல்ல, ம். அவங்க அவங்க அப்ப கூட அவர் அந்த டிஎஸ்பி சொல்றாரு, சார் எங்க ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. குழப்பமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அப்ஸ்காண்டிங்னாங்க. சரி. ஆமா 2 பேரும் தலைமறைவு அப்படின்னாங்க. அப்ஸ்காண்டிங்னாங்க. ம். அப்புறம் சொல்றாங்கன்னா சார் அந்த செல்போனை கொடுத்தாதானே ம். அவங்க நடந்த உரையாடலை கண்டுபிடிச்சு அவங்க அக்யூஷன் தெரிஞ்சு அரெஸ்ட் பண்ண முடியும்னாங்க. ஓ எவிடன்ஸ் நீங்க தான் கொடுக்கணும்ங்கறாங்க. ம். ம். இல்ல அந்த செல்போன்ல இருந்தா இப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட் அப்ப கண்டுபிடிக்கிறது அப்ஸ்காண்டிங் சொல்றவங்க எப்படி சொல்ல முடியும்? அப்ஸ்காண்டிங் கண்டுபிடிக்கணும்னு சொல்லணும். நீங்க அந்த ஆதாரத்தை கொடுத்தா கண்டுபிடிப்பீங்க. இப்ப ரெண்டு நிலைப்பாடியா இருக்கிறீங்க. ம். ம். ஒன்று இல்ல காவல்துறை என்னன்னா இல்ல அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த காவல்துறை குடும்பம் என்பதால் வந்து காவல்துறையினர் அதுல ஒரு சார்பா பாரபட்சமாக ஆமா இருக்கிறாங்க. சார் நீங்க சரி இப்ப ஒன்னு சொல்றாங்கல்ல, இப்ப வந்து ஈடுபாடு அப்படின்னா இப்ப அப்பாவை கைது பண்ணாங்கல்ல. ஆமா. அப்ப அம்மாவை கைது பண்ணல. ம். இந்த பெண் என்பதால் அந்த இந்த கொலைக்கு அவங்க சொல்லியிருப்பாங்களா இல்லாட்ட ஆதரவாக இருந்திருப்பாங்களான்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்திருக்கலாம் சார். பையனோட தாய் சந்தேகமா ஃபேக்டா சார் ஒரு கேஸ்க்கு முக்கியம். சார் நான் எடுத்த அந்த டேட்டால வந்து ஒரு 7-8 வழக்கு வந்து அம்மாவே வந்து மகளை வந்து அம்மிகள் போட்டு ஆணவ கொலை பண்ண இன்சிடென்ட்லாம் இருக்கு. பெண்கள் அதுக்குன்னு வந்து நான் விமனுக்கு எதிராக பேசல. அவங்க வந்து பின்னாடி வந்து எல்லா விதமான இருக்கு. அவங்க அது ரொம்ப தெளிவா சொல்றாங்க. சில விஷயங்கள் என்ன கேக்குறேன், அந்த விசாரணை அதிகாரி போய் இன்னும் முழுமையா விசாரணை பண்ணும் சார். இன்னும் இதுவரை விசாரணை பண்ணல சார்.